ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட்டிவேஷன். ஒரு எல்இடி வால் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எல்இடி வால் பார்த்திங்கன்னா 6x8 சைஸில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வால் பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சில் வந்து ஆடிட்டோரியமுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது யூசேஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப் மூலிமா வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறதும், கான்ஃபரன்ஸ் மீட்டிங் பண்ணுறதும், ஆடிட்டோரியமில் சாங்ஸ் அதை மாதிரி வந்து ஒரு வீடியோ வாலாக ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா பியூர் எல்இடி வாலில் நம்ம ரெடி பண்ணுறதுனால கிளியர் வந்து பார்த்திங்கன்னா 4K ரெசல்யூஷன் வரலும் இது சப்போர்ட் ஆகிற மாதிரி இந்த எல்இடி வால் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரேம் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ஃப்ரேம் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6x8 அந்த ஃப்ரேம் சைஸ் உங்களுக்கு வரும். எல்இடி வால் பார்த்திங்கன்னா ஒரு பேனலுக்கும் ப்ராசஸர் மூலிமா ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம் மூலிமா தான் வந்து கனெக்டிங் எல்லாமே பண்ணிடுவோம். இந்த வால் பார்த்திங்கன்னா நம்ம 1 year வாரண்டியோடு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. பவர் செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹை பவர் எஸ்எம்பிஎஸோடு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து வாட்டேஜ் ட்ராப் ஆகி அதெல்லாமே எதுவுமே இருக்காது. இதோட ஆம்பியர் ரேட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 ஆம்பியர் வரைக்கும் இது வந்து லோடு எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஏசி போகிற அளவுக்கு இந்த வந்து எல்இடி வால் இருக்கும். ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லாமல் ஃப்ரேமோட இன்னரில் வந்து ஃபேனு எக்ஸாஸ்ட் ஃபேனும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரன் பண்ணுறதுனால ஹீட்டிங் இஷ்யூ ஆகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக ஆகாது. அந்தளவுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் கிளியரும் வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்கும். ஃபினிஷிங் வந்து ப்ராப்பரான ஃபினிஷிங் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த எல்இடி வால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன் இல்லாமல் இந்த லைனிங் தெரிகிற மாதிரி அது மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு நல்ல தெளிவான ஃபினிஷிங் தான் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ஒயரிங். இது வந்து ப்ரோக்ராம் எதை மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா இது வந்து இம்பிள்டாகவே ஒரு ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இம்பிள்டாக ஒரு மெமரி பார்த்திங்கன்னா ஒரு 4GB லோட் பண்ணுற மாதிரி. இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டுறீங்க, அந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் ப்ளே பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இம்பிள்டாக நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்க வீடியோவோ இல்லை இமேஜஸ் எதுனா ஒன்று நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கூல் காலேஜ் அது மாதிரி உங்கள் வீடியோ ஒன்று இருக்குது, அந்த வீடியோ வந்து இதை ப்ளே பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஃபுல் வியூ பாருங்கள். ஒரு 4K ரெசல்யூஷனில் எந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்றது ஒயரிங் பண்ணி ப்ராப்பராக பண்ணிவிட்டு இது ஒரு மாடியூல் வச்சுட்டு இந்த மாடியூல் மூலிமா தான் இந்த ப்ளே பண்ணுறோம். இதுதான் அந்த மாடியூல். லேப்டாப் மூலிமா ப்ளே பண்ணிக்கலாம், அந்த மாடியூல் மூலிமாவும் ப்ளே பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இது மாதிரி ஒரு வீடியோ வால் ரெடி பண்ணிங்கன்னா வாங்க, நம்ம சென்னை சாட்டிவேஷனில் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டா நம்ம வித்தின் 2 daysல வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஆல் ஓவர் இந்தியாவே இந்த நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் அவர் சேனல். வந்து விசிட் பண்ணிவிட்டு டெமோ பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ.